ये हिंदू टेंपल है और ये आरएसएस की बिल्डिंग है। டிமானிட்டைசேஷன் செய்யப்பட்ட நேரத்தில் பழைய ரூபாய் நோட்டுகள் 17 கோடி ரூபாயை பேங்கில் ஒரே நேரத்தில் டெபாசிட் பண்ணவர். அவர் பேர்ல ஏற்கனவே விசாரணை நடத்தப்படுவதாக எல்லாம் தகவல் சொல்லப்படுகிறது. இவர் எப்படி 17 கோடி ரூபாயை இப்படி கொடுத்துட்டு இன்னும் வெளியே சுத்திட்டு இருக்கிறாருன்னா நம்ம ஓபனா தெரிஞ்ச விஷயம் தான். அவர் டெல்லி பிராந்தியத்தினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவராக செயல்பட்டவர் தான் இந்த அகுஜான்ற நபர். அகுஜா என்ன சொல்றாருன்னா, எவனை கேட்டாலும் 50 வருஷம் இருக்கேன்றான், 100 வருஷம் இருக்கேன்றான். எதுக்கு இப்படி உட்கார்ந்துகிட்டு இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பேசும்போது, யாரெல்லாம் இப்படி இல்லீகலா இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தோணுதோ அவங்க எல்லாருக்கும் நாங்க நோட்டீஸ் கொடுப்போம். நீ யார் நோட்டீஸ் கொடுக்க? இவங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை, ஏன் அவங்க காலி போன இவங்க நினைக்கிறாங்க? ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைமையிடம் அங்க கட்டப்படும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் சேர்த்து ஆக்கிரமிக்கின்ற ஒரு வெறியோட தான் அவங்க ஆக்கிரமிப்பாங்க. ஒரு மன்னராட்சி காலத்துல எப்படி இடத்தை பிடிக்க போயிட்டோம் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ற வேலையை பார்ப்பாங்களோ அதே வேலையை தான் ஆர்எஸ்எஸ் செய்திருக்கிறது. அந்த அலுவலகத்தை கட்டுறது மட்டும் இல்ல, அந்த பகுதியவே அவர்களுடைய பகுதியாக கண்ட்ரோலாக மாற்றுவது அப்படின்றது தான். டெல்லியில நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்றது தனியா எப்படி இருக்குதோ அதே போல ஆர்எஸ்எஸ் டெரிட்டரின்னு ஒன்னு உருவாக்குற ஒரு மிகப்பெரிய செயல் திட்டத்தோட தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பில்டிங் அந்த அளவிற்கான கட்டுமானங்களோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் இந்த டெம்பிள் சொசைட்டியின் பேர்ல உள்ளுக்குள்ள இழுத்துக்கிறது. இப்ப இந்த இடம் டெம்பிள் சொசைட்டியோட இடமா இருந்தா டெம்பிள் சொசைட்டி நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமான இடம், குடியிருப்பு வாசிகளுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை இந்த டெம்பிள் சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா இது எங்க இடம்னு கிளைம் பண்ணுது. இப்ப டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன செய்யுது? வேடிக்கை பார்க்கிறது அல்லது அதற்கு ஒத்து ஊதுகிறது அல்லது அவர்களே ஆர்எஸ்எஸ் ஆக மாறி இந்த வேலையை செய்து கொடுக்கிறார்கள்.